ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் நான் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நான் ஆமென் ஆமென் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆமென் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ரிபா கப்பா லப்பா ரப்ப ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் நாம் ஆமென் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆமென் ரப்பா கப்பா ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ரிபலகத டிகரபா உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் சோதர பலியோடு ரிமி கப்பல் லப்பா ரக்கத் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ரக்குலி மாக்கதா தூரபா கலரபா ரிபா உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் நான் ஆமென் ஆமென் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ரிப்பா கப்பா ரப்பா ரப்பா ஆமென் ஆவியிலே உம்மை உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் மகிமையின் ஆராதனை பலத்தின் ஆராதனை சமாதானத்தின் ஆராதனை நீ சமாதானமாக இருக்கும்போது உன் வாழ்க்கை சமாதானப்படும் நீ குறையோடு இருப்பது உன் வாழ்க்கை குறையப்படும் உன் ஆவிக்குரிய ஜீவித்திலே உன் உள்ளத்தை அறிந்து ஆராய்ந்து பார்த்து நீ ஜெபிக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார் நீ என்ன விதைக்கிறையோ அது உனக்கு நான் அறுப்பேன் ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை இல்லை 7 தடவை 70 தடவை நீ மன்னிக்கணும் மன்னிக்கிற தன்மை உன் உள்ளத்தில் இருக்க வேண்டும் ரக்லிமி கதரபா உற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா உற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியோ என் நேசகர்த்தரே ஆசீர்வாதியோ என் நேசகர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி வல்லம எல்லாரும் ஊற்று தண்ணீரே எந்தன்
ரக்கா மக்கா லப்பா பொங்கி பொங்கி வா கண்மலையே பிளந்து வனாந்தரத்திலே கத்த ஜனங்களில் தாகம் தீர்த்தீரே கண்மலையே பிளந்து வனாந்தரத்திலே பள்ளத்தாக்கிலோ மலைகளில் ரக்களி மீக்கா ரப்போ ரப்பா தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ரிச்சிப்பின் ஊற்றுக்கள் எந்த சபைதனிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே ரிச்சி பின் ஊற்றுக்கள் எந்த சபைதனிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே ஆத்மபாரமோ பரிசுத்தமோ ஆத்மபாரமோ பரிசுத்தமோ அவளுடன் பெற்றிடவே வரம் தாருவே ஓ ஊற்று தண்ணீரே சொல்லுங்க ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஜீவ தண்ணீரா எந்த நல்ல கர்த்தரே ஜீவ ஊற்றினால் என்ன ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தாவே ஜீவ ஊற்றினால் என்னை நீர தேடுவே கனி தந்திட நான் செலி தோங்கிட கனி தந்திட நான் செலி தோங்கிட கர்த்தரின் கரத்தால் நித்தம் கானம் பெற்றிட கர்த்தரின் கரத்தால் நித்தம் கானம் பெற்றிட ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீர் எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா என்னை நிரப்போ ஏசு தெய்வமே இன்று நிரப்போ உந்தன் ஆவியா என்னை நிரப்போ ஏசு தெய்வமே இன்று நிரப்போ உந்தன் ஆவியா பேய்களை ஓட்டி நோய்களை போக்கு பெலனே வாரு வாங்க 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 ரப்பாலா கப்புரா கத்துரை பெலனே வாருமே பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்று வல்லமையை வாருமே ரகட மகர வாய தரங்க என்னை நிரப்போ ஏசு தெய்வமே இன்று நிரப்போ உந்தன் ஆவி வாய தரங்க என்னை நிரப்போ இன்று நிரப்போ உந்தன் ஆவியா தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பு ஆவியே வாருமே ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பு ஆவியே வாருமே என்னை நிரப்போ ஏசு தெய்வமே இன்று நிரப்போ உந்தன் ஆவியா என்னை நிரப்போ ஏசு தெய்வமே இன்று நிரப்போ உந்தன் ஆவியா நிரப்புக என்னை நிரப்போ ஏசு தெய்வமே இன்று நிரப்போ உந்தன் ஆவியா என்னை நிரப்போ ஏசு தெய்வமே இன்று நிரப்போ உந்தன் ஆவியா வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கு வல்லலே வாருமே மகிமை மகிமை வரங்களை கொடுத்து சத்தமா கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்று கருணையே வாருமே என்னை நிரப்போ இயேசு தெய்வமே ஆமென் 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 ஆமென்
என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியா. கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. கோபங்கள் பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கு பரமனே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கு பரமனே வாருமே. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ. ஆமென். இன்று நிரப்போ உந்தன் ஆவியா. ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம். ஆனால் சீர்படுத்த வேண்டிய காரியத்தை சீர்படுத்த வேண்டும், சரி பண்ண வேண்டிய காரியத்தை சரி பண்ண வேண்டும், எதை பேச வேண்டும் என்கிற காரியத்தை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்கிற காரியத்தை பேசக்கூடாது. வழியை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உகந்தது. இந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் ஜெபத்துக்கு பதிலை பார்க்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், எதை நான் பேச வேண்டும் என்று கற்று தாருமையா. எவ்வழி நடக்க வேண்டும் என்று பாதை காற்றுமையா. ஒரு சில நேரங்களில் எதை பேசுறதுன்னு தெரியாமல் பேசி சிக்கலில் மாட்டிக்கிறோம். எவ்வழியில் நடக்கிறோம் என்பது தெரியாமல் வேறு வழியில் நடந்து சிக்கலில் மாட்டிக்கிறீங்க. அன்பார்ந்தவர்களே, நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. பேச வேண்டியதை கற்றுக் கொடுக்கிறவர் நமக்குள் இருக்கிற ஆவியானவர். எந்த ஒரு மனது அடுத்தவர்கள் மனது வேதனைப்படும்படி தயவுசெய்து நீங்கள் பேசாதீங்க. ஏசப்பா, நீங்க நன்மையை மட்டும் பேசும்படி நன்மையை பேசுகிற இரத்தத்துக்கு நீங்க எல்லாரும் வந்து சேர்ந்திருக்கிறீங்க. அதனால தேவையில்லாத தீமையான காரியங்களை பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் எங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, நீங்க எல்லாம் நன்மையை பேசும்படி நன்மையை பேசுகிற இரத்தத்துக்கு நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்திருக்கிறோம். அப்படி என்றால் உங்கள் வாயில் அடுத்தவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நன்மையான காரியங்கள், உங்கள் மூலமாக நன்மை உண்டாகும்படி நன்மையான காரியங்கள், அதை மட்டும்தான் உங்கள் வாயில் வர வேண்டும் என்று இந்த வேலையில் இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். இது நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, உங்கள் உள்ளத்தில், உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்துமாவில் நீங்கள் பேசுகிற வார்த்தை 4 பேத்துக்கு நன்மையாக இருக்கிறதா? நீங்கள் பேசுகிற வார்த்தை 4 பேத்துக்கு தைரியத்தை உண்டாக்குதா? நீங்கள் பேசுகிற வார்த்தை 4 பேத்துக்கு தேற்றப்படுகிறதா? அல்லது நீங்கள் பேசுகிற வார்த்தை 4 பேத்துக்கு மனது புண்படுகிறதா? அல்லது நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்கள் மூலமாக சில வேதனை அவங்க படுறாங்களா? அல்லது உங்கள் பேசுகிற பேச்சு அடுத்தவங்களுக்கு கசப்பு உண்டாகிறதா என்பதை ஆராய்ந்து தான் நீங்கள் வாயை திறந்து அடுத்தவர்களுக்கு பேச வேண்டும். அப்படி தெரியல அப்படின்னா அப்பாட்ட கேளுங்க, என்ன பேசுன்னு தெரியல, எனக்கு கற்றுக் கொடுங்க. எந்த வழியில் போகணும்னு தெரியல, எனக்கு கற்றுக் கொடுங்க. இதனால உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராமல் தடையாக இருக்கிறது. மறைபொருளை தெரிந்து கொள்ளுங்க. அன்பார்ந்தவர்களே, ஏசப்பா எல்லாத்துக்கும் ரத்தம் சேர்ந்திருக்கிறாரு. ஆனால் நீங்களும் நானும் நன்மைகளை மட்டும் பேசும்படி என் தகப்பன் ரத்தம் சேர்ந்திருக்கிறார். அப்போனா இங்கே நிற்கிற யாராவது அடுத்தவர்கள் மனது புண்படும்படி பேசக்கூடாது. நீங்கள் நம்மளாம் ஒரு நேரத்தில் தவறான செய்திகளை கேட்டு, வஞ்சிக்கிற செய்திகளை கேட்டு, ஏமாத்துகிற காரியத்தில் கேட்டு நிறைய மோசம் போயிருக்கிறோம். தீமையான காரியங்களை பேசி பேசி தீமைகளை மாட்டியிருக்கிறோம். ஆனால் ஏசப்பா இன்றைக்கி சொல்கிறாரு, நீங்கள்லாம் எங்கே சேர்ந்துருக்கீங்க தெரியுமா? எங்கே சேர்ந்துருக்கு தெரியுமா? நீங்கள் நன்மைகளை பேசும்படி, நன்மைகளை பேசுகிற ரத்தம் தான் இயேசுவின் ரத்தம். அப்படின்னா இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் வாயின் வார்த்தை மூலமாக அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறதா?
உங்கள் வாயின் வார்த்தமாக அடுத்தவங்களுக்கு நன்மை இருக்கிறதா? உங்கள் வாயின் மூர்த்தமாக அடுத்தவங்களுக்கு யூஸாக இருக்கிறதா அல்லது யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறதா? கவனிக்கணும். இவன் இப்படி சொல்லி என் வாழ்க்கையை கெடுத்துவிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆளாகாதீங்க. இவன் இப்படி சொல்லி என் பிஸ்னஸை கெடுத்துவிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆளாகாதீங்க. இப்படி சொல்லி என் வாழ்க்கையை கெடுத்துவிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆளாகாதீங்க. ஆனால் உங்கள் மூலமாக 4 பேர் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும். அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க, அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது அந்த ஆலோசனை நன்மையாக இருக்கணும். உங்களை அப்படி சொன்னார், குற்றப்படுத்தினார், குறை சொன்னார்னு சொல்லி முறுமுறுத்துட்டு சண்டை மூட்டி விடுற காரியத்தை செய்யக்கூடாது. அது பிசாசுடைய கிரியை. அதனால் இன்றைக்கி ஆவியானவர் சொல்கிறாரு, நீங்கள் வாயை திறந்து பேசுனீங்கன்னா 4 பேர்த்துக்கு நன்மை உண்டாக மட்டும்தான் பேசின ஒழிஞ்சு அல்லது பேசாதீங்க. சொந்தமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா நன்மைகளை பேசுகிற ரத்தத்துக்கு நீங்கள் வந்து சேர்ந்துருக்கிறீங்க. அப்போ நன்மையை தான் நீங்கள் பேசணும். நன்மையை பேசாமல் தீமையை பேசிவிட்டு வந்து நீங்கள் வந்து யோசனை கற்றுனா கம்ப்யூட்டர் பார்ப்பார், பதில் கொடுக்க மாட்டார். அப்படி உங்களுக்கு பேச தெரியலையா நீங்கள் என்ன செய்யுங்க? எதை நான் பேச வேண்டும் என்று கற்று தாருமையா. சொல்லுங்க பார்ப்போம். எதை நான் பேச வேண்டும் என்று கற்று தாருமையா. எவ்வழி நடக்க வேண்டும் என்று பாதை காற்றுமையா. வாயத்தரங்க. எவ்வழி நடக்க வேண்டும் என்று பாதை காற்றுமையா. ஒளியான தீபமே, வழிகாட்டும் தெய்வமே. ஆமே. ஒளியான தீபமே, வழிகாட்டும் தெய்வமே. தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறே. தினம் உம்மையே நோக்கி பார்க்கின்றே. வாயை திறந்து. தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறே. தினம் உம்மையே நோக்கி பார்க்கின்றே. சோத்ர 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 சோத்ர. உலகம் வெறுத்து பேசட்டுமே, உம்மில் மகிழ்ந்திருப்பே. காரணமின்றி பகைக்கட்டுமே, கர்த்தர் துதித்திடுவே. சொல்லுங்க. உலகம் வெறுத்து காரணமின்றி பகைக்கட்டுமே, கர்த்தரை துதித்திடுவே. சிலுவை சுமந்தவரே என் சிந்தை நிறுத்துகிறே. சிலுவை சுமந்தவரே என் சிந்தை நிறுத்துகிறே. தெய்வமே ஓ இயேசுவே. ஆமா. தினம் உம்மையே நோக்கி பார்க்கின்றே. உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்கா இழந்தேனையா. உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறுத்தேனையா. வாயத்தரங்க. உலக பெருமை இன்பமெல்லாம் உமக்கா இழந்தேனையா. உம்மை பிரிக்கும் பாவங்களை இனிமேல் வெறுத்தேனையா. உம் சித்தம் நிறைவேற்றுவே, உமக்காய் வாழ்ந்திடுவே. வாயத்தரங்க. உங்க சித்த நிறைவேற்றுவே, உமக்காய் வாழ்ந்திடுவே. தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறே. ஆமே. தினம் உம்மையே நோக்கி பார்க்கின்றே. சோத்ர 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 சோத்ர. இயேசுவை உம்மை போற்றிடுவே,
உம்மை வாழ்த்திடுவே, இயேசுவை உம்மை போற்றிடுவே, இயேசுவை உம்மை வாழ்த்திடுவே. நல்லவர் நீர்தானே, வல்லவர் நீர்தானே, எனக்கு நல்லவர் நீர்தானே, வல்லவர் நீர்தானே. தெய்வமே இயேசுவை. ஆமென் ஆமென். தினம் தினம் பார்க்கின்றேன். உன்னத தேவன் உனக்குள்ளே இருக்க பயம் வேண்டாம். உன் சிந்தையில், உன் எண்ணத்தில், நினைவில் குழப்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, இருள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, போராட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், மகளே, பகைவர்கள் 1000 பேசட்டுமே. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? கர்த்தரை எல்லாம் சொல்லுங்க. காரணமின்றி பகை கட்டுமே, கர்த்தரை துதித்திடுவே. அன்பார்ந்தவர்களே, இப்போ சூழ்நிலை, நேற்று என்ன சூழ்நிலையோ தெரியாது, இன்றைக்கி உள்ள சூழ்நிலை. இங்கே ஒரு சில பேர்த்துக்கு காரணமின்றி பகைகள் உங்களுக்கு உண்டாகி கொண்டு இருக்கிறது. அது இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்லு, காரணமின்றி பகையட்டும். நீ கர்த்தரை என்ன செய்ய? துதி. நீ அவரை துதி, நீ அவரை ஆராதி. அவர் ஒருபோது ஒன்று வெட்கப்படுத்த விட மாட்டார். உன் பிரச்சனைகள் மாற வேண்டுமா? துதிச்சு கொண்டே இரு, துதிச்சு கொண்டே இரு. மாற்றங்கள் உண்டாகிறத நீ பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா, 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 ஆஹா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, எங்கள் மத்தியில் இறங்கி வந்தவரே, எங்களுடைய ஆவியில், எங்கள் ஆத்துமாவில் ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்லை, ஒரு தெளிந்த நீரோட இல்லை. கலப்படம் கலப்படம். தண்ணி தெளிந்த தண்ணியாக இருக்கும்னு பார்க்குறேன், ஆனால் அந்த தண்ணி கலப்பட தண்ணியாக இருக்குது. எப்போ இந்த தண்ணி தெளியும்? எப்போ இந்த தண்ணி தெளியும்? யாரோ கலக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. தெளிந்த நீரோட இருந்துச்சு, யாரோ அந்த குச்சியை விட்டு கலக்கி விட்டு போயிட்டாங்க. யாரோ அந்த தண்ணியில் கல்லை தூக்கி எறிஞ்சு விட்டு போயிட்டாங்க. யார் கல்லை எறிஞ்சான்னு தெரியல, தண்ணி கலங்கி போய் கிடக்கு. யார் கம்ப வச்சு கிண்ணாங்கன்னு தெரியல, தண்ணி கலங்கி போய் கிடக்கு. இந்த கல் எங்கேருந்து வந்து விழுந்துச்சுன்னு தெரியல, கலங்கி போய் கிடக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை ஒரு சில பேர் நின்று கொண்டு இருக்கிறீங்க. உன் தண்ணி கலங்காமல் இருந்துச்சு, உன் ஆவி ஆத்மா சரியாக தெளிந்த நீரோட இருந்துச்சு. ஆனால் யாரோ ஒருத்தர் எங்கேயோ தூக்கி கல்லை தூக்கி போட்டாங்க, உன் இருதயம் கலங்கி போயிருக்கிறது. கலங்கின இருதயத்தோடு நிற்கிற தேவ பிள்ளைகளே, தெளிந்த நீரோடைக்கு வாங்க. உங்கள் ஆத்மாவை தெளிவுபடுத்துங்க. உங்கள் ஆத்மாவை கலக்கத்தை கடன் கொடுக்காதீங்க. மொக்கா ரிப்பாலா தூ சம்மரா. அப்படி தான் இங்கே 100 பேர் இருந்தீங்கன்னா 75 பேர் இந்த நிலைமையில் இருக்கிறீங்க. இதை சொல்லும்படி எனக்குள்ளே இருக்கிற ஆவியார் சொல்கிறார். என் பிள்ளைகளுக்கு தெளிந்த நீரோடைய கொடுத்துருக்கிறேன், ஆனால் யாராவது கலக்கிட்டு போயிட்டாங்க. கலக்க விடுறாங்க. ஏன் கலக்க விடுறாங்க? எவனோ ஒருத்தர் கல்லெறிஞ்சிட்டு போயிட்டான், அது கலங்கி போச்சு. எங்கேருந்து கல் வஞ்சின்னு தெரில. ஓ இதயத்தை பாதுகாத்துக்கோ, ஓ இறுதிய பலகையில தேவனுடைய வார்த்தையை வச்சுக்கோ, பாதுகாத்துக்க அப்படிங்கிற. இதுதான் கர்த்தர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். உன் இருதயம் தெளிந்த நீரோட போல் எப்போது இருந்தால் உன் வாழ்க்கையும் தெளிவாக இருக்கும், கலப்படம் இருக்காது உன் வாழ்க்கை. ஆனால் உன் ஆத்துமா கலங்கி போயிருக்கு. ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து கலங்குற.
கலக்கத்துக்கு இடம் கொடுக்காத மகளே, தெளிந்த நீரோடைக்கு வா அப்படி என்று சொல்லுகிறார். நீ இதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் மகளே என்கிட்ட நீ வரணும். உள்ளத்தை கலக்க வச்சுக்கிட்டு உன் உள்ளத்தை பலவிதமான தண்ணியை கலக்க வச்சுட்டு என்கிட்ட வந்தால் நான் உனக்கு எப்படி நான் ப்ளஸ் பண்ணுறது, உன்னை எப்படி ஆசீர்வதிக்கிறது? முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு என்கிட்ட வா. அதுக்கு தண்ணீர் தெளிந்த நீரோட இருக்க வேண்டும். நீர்கால் ஓரமாக ஒரு நடப்பட்ட இலையுதிராக்கிற மரத்தை அப்புறம் நம்ம வைப்பேங்க. இந்த காரியத்தை இங்கே வந்திருக்கிற நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் சொல்கிறார். அதனால் இப்போ உங்கள் இதயத்தை தெளிந்த நீரோடைய மாற்றுங்க. பலவிதமான காரியத்தை உள்ளே கொண்டு வந்து கலக்காதீங்க உங்கள் உள்ளத்தை. அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அவன் பிரச்சனை, இவன் பிரச்சனை கொண்டு வந்து உள்ளே போட்டு கலக்காதீங்க. உன் வீட்டு பிரச்சனை, உன் பிள்ளை பிரச்சனை, உன் காரியம் என்ன, அதை மட்டும் பாரு. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாது. நம்மளுக்கே நிறைய காரியம் சரி பண்ண வேண்டியிருக்கு. நீ உண்டு ஓ வேலை உண்டு, அடுத்தவங்க விஷயத்தை தலையிடாத. கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவார். அப்படி இருந்த வண்ணமாக ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உங்கள் காரியத்தை அப்பாட்ட கேளுங்க பார்ப்போம். நிறைய இறுதியும் கலங்கி போய் இருக்கிறது நான் பார்க்குறேன், எனக்கு தெரியுது. அதில் தெளிந்த நீரோடைய மாற்றிட்டு கேளுங்க. எல்லாம் சொல்லுங்கள். தகப்பனே, ஏசப்பா, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் முழுவதையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். தகப்பனே, இந்த வேளையிலே என்கிட்ட உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்கிட்ட இருக்குமானால் இயேசுவே என் பாவங்களை மன்னித்து என் ஜெபத்துக்கு பதில் தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.